ஹாய்மா. ஸோ இன்றைக்கி நம்ம பார்ட்டி சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்ட் பேசிக் கான்செப்ட்ஸ், பார்ட்டி சிஸ்டம் இருக்கிற பேசிக் கான்செப்ட்ஸ் என்ன அப்படிங்கிற விஷயத்த பார்க்க போகிறோம். ஸோ டோட்டலாக 10 வீடியோஸ் இருக்கும், 10 பார்ட்ஸ் இருக்கும் பார்ட்டி சிஸ்டமில். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் என்ன, பேசிக் கான்செப்ட்ஸ் அண்ட் தியரிஸ் பார்க்கறது ஃபஸ்ட் பார்ட். ஓகேவா? ஸோ கீ கான்செப்ட்ஸ், திங்கர்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் எதுக்காக ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி எக்ஸிஸ்ட் ஆகணும்? பார்ட்டி சிஸ்டம்னா பொலிட்டிக்கல் பார்ட்டி இல்லையா? அது எதுக்காக இருக்கணும் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படின்னு பார்க்கும்போது, டெமோக்ரஸி கேனாட் ஃபங்க்ஷன் வித்தவுட் தம். ஏன்னா டெமோக்ரஸினா என்னது? மக்களாட்சி. சிட்டிசன்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணணும்னா ஆட்சி பண்ணணும். ஸோ மக்களாட்சியில் சிட்டிசன்ஸ் எல்லாம் சேர்ந்து 130 கோடி பேர் சேர்ந்து எந்த லா போடணும், எந்த லா போடக்கூடாது, எப்படி எக்ஸிக்யூட் பண்ண, எந்த ரோடு போடணும்னு டிசைட் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஸோ அதனால நம்ம ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி கிரியேட் பண்றோம், ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் சிஸ்டம் கிரியேட் பண்றோம். ஸோ என்னோட பிரதிநிதியா, மக்கள் தன்னோட பிரதிநிதியா ஒரு ஆளை என்ன பண்ணணும், பார்லிமெண்ட்டுக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பார்ட்டி சிஸ்டம் தேவைப்படுது. ஏன்னா பார்ட்டி சிஸ்டம், மல்டி பார்ட்டி சிஸ்டம் தேவைப்படுது. ஒரு பார்ட்டி மட்டும் இருந்தால் அது டெமோக்ரஸி கிடையாது. ஓகேவா? ஸோ மல்டி பார்ட்டி சிஸ்டம் தேவைப்படுது. ஸோ மல்டி பார்ட்டி சிஸ்டம் அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கிற பார்த்தீங்கன்னா என்னது, பிஜேபி, காங்கிரஸ் அது மாதிரியோ, இல்லைன்னா யூஎஸ்ல இருக்கிற மாதிரி ரிப்பப்ளிகன்ஸ், டெமோக்ராட்ஸ் அப்படிங்கிற மாதிரி, யூகேல இருக்கிற மாதிரி கன்சர்வேட்டிவ், லேபர் பார்ட்டி. ஸோ இவங்கெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் மல்டி பார்ட்டி பொலிட்டிக்கல் சிஸ்டம். எதுக்கு இருக்கிறாங்க? மக்கள் தன்னோட விருப்பு வெறுப்புகளை ஓகேவா போய் அவங்களோட வாய்ஸ் பார்லிமெண்ட்ல போய் சேரணும் அப்படின்னா தன்னோட பிரதிநிதியை அனுப்புறதுக்கு, ரெப்ரசன்டேட்டிவ் அனுப்புறதுக்கு ஒரு சிஸ்டம் வேணும். அப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படிங்கிறது இட்ஸ் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் டெமோக்ரஸி. ஒரு டெமோக்ரஸியோட இன்ஸ்டிடியூஷன் தான் என்னது, பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ சிட்டிசன்ஸ் cannot directly run the government. ஸோ பார்ட்டிஸ் ஆக்ட் ஆஸ் பிரிட்ஜ் பிட்வீன் பார்த்தீங்கன்னா பீப்புள் அண்ட் என்னது கவர்மெண்ட். மக்களுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் இடையில இருக்கிற ஒரு பிரிட்ஜ் தான் என்னது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படிங்கிறது. ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படிங்கிறது எசென்ஷியல் காம்பனன்ட்ஸ் ஆஃப் என்னது ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி. ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸின்னு ஒன்று இருந்துச்சுன்னா அதில் கண்டிப்பாக பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தேவை. டைரக்ட் டெமோக்ரஸியில் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸஸ் may not be required. ஓகேவா? ஸோ ஏன் அப்படின்னா டைரக்ட் டெமோக்ரஸியில் மக்களே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எல்லாத்தையும் வச்சுக்கலாம், கிராம் சபா மாதிரி. ஸோ பார்த்தீங்கன்னா கிராம் சபா எலெக்ஷன்ல, பஞ்சாயத்து எலெக்ஷன்ல பொலிட்டிக்கல் பார்ட்டி சிம்பிள் இருக்காது, அது பஞ்சாயத்து தலைவருக்கு. ஓகேவா? ஸோ அது நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும் அதை. ஸோ பார்ட்டி பேசிஸ்ல எலெக்ஷன் நினைக்க முடியாது பஞ்சாயத்து தலைவருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அதுல கிராம் சபா அப்படிங்கிறது டைரக்ட் டெமோக்ரஸியோட லிங்கா இருக்குங்கிறது இன்னொரு பாயிண்ட் வர, அதை புரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இங்க ஹெரால்டு லாஸ்கி அப்படிங்கிறது என்ன சொல்றாரு அப்படின்னா, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். எதுக்காக தான் இப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தேவை அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்ன, ஃபார்ம் கவர்மெண்ட். கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவான். கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாதான் கவர்மெண்ட் லா மேக் பண்ணும். இந்த லா கொண்டு போய் லெஜிஸ்லேச்சர்ல கொண்டு போய் என்ன பண்ணும், சப்மிட் பண்ணும். அது லா பாஸ் ஆயிருச்சு அப்படின்னா அது ஆக்டா மாதிரி. ஓகேவா? அது பில் பாஸ் ஆயிருச்சுன்னா ஆக்டா மாதிரி, லா மேக் பண்ணதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ் பண்றதுக்கு. எக்ஸிக்யூட்டிவ்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரன் பண்றது, எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன்ஸை ரன் பண்றது, ரோட் போறது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்க்கு எவ்வளவு கடன் வாங்கணும், எவ்வளவு கடன் கொடுக்கணும். ஸோ இது மாதிரி விஷயம், எப்படி ஒரு பேங்க் ரன் பண்ணணும், எல்லா விஷயத்தையும் டிசைட் பண்றதுக்கு ஒரு கவர்மெண்ட் தேவை. ஸோ அந்த கவர்மெண்ட் ஃபார்ம், யார் தான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றது? எல்லாரும் சேர்ந்து ஃபார்ம் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் ஜான் லாக் சொல்ற மாதிரி பீப்புள் எல்லாம் ஹாப்பியா தான் இருந்தா, ஆனா யார் லா மேக் பண்ணணும், யார் ஜுடிஷியல் ஒர்க் பண்ணணும், யார் என்னது எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிறதுல விஷயத்துல ஒரு இன்கன்வீனியன்ஸ் கிரியேட் ஆச்சு, ஒரு கன்ஃபியூஷன்ஸ் கிரியேட் ஆச்சு. அந்த இன்கன்வீனியன்ஸை போக்குறதுக்காக பீப்புளோட கன்சென்ட்டோட, பீப்புளோட விருப்பத்தோட, பீப்புளோட பீப்புள் ஓகே சொன்னதுக்கு அப்புறம் கிரியேட் ஆனதான் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படிங்கிறது. அதுல கிரியேட் ஆகிறதா கவர்மெண்ட் அப்படிங்கிறது. அந்த கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுக்கு யார் தேவை அப்படின்னா ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி இல்ல, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படிங்கிறது தேவை. ஓகேவா? ஸோ இப்போ ப்ரொவைட் ஆப்போசிஷன். அப்போ ஒரு பார்ட்டி மட்டும் இருக்கக்கூடாது, நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். மல்டி பார்ட்டி பொலிட்டிக்கல் சிஸ்டம் இருக்கணும். லிபரலிசம்னாலே மல்டி பார்ட்டி பொலிட்டிக்கல் சிஸ்டம் தான், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். ஸோ பார்த்தீங்கன்னா மல்டி பார்ட்டினா என்னது? இப்போ இந்தியாவில் இருக்கிற பிஜேபி, காங்கிரஸ், யூகேல இருக்கிற கன்சர்வேட்டிவ், லேபர், இல்லைன்னா யூஎஸ்ல இருக்கிற டெமோக்ராட்ஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா ரிப்பப்ளிகன்ஸ். ஸோ இது மாதிரி மல்டி பார்ட்டியா இருக்கும்போது ஒரு பார்ட்டி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணும்போது இன்னொரு பார்ட்டி கொஸ்டின் கேட்கும். ஸோ கொஸ்டின் கேட்கும்போது அவனை அக்கௌண்டபிளா மாற்ற முடியும். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது இல்லையா? ஸோ அதே மாதிரி கிரியேட் பப்ளிக் ஒப்பீனியன். பப்ளிக் ஒப்பீனியனை கிரியேட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பப்ளிக் ஒப்பீனியன்னா என்னென்னது, இப்போ நீட் வேணுமா வேணாமா அப்படின்னு ஒரு ஒப்பீனியன் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா மோஸ்ட்லி ரூலிங் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காது நேஷனல் லெவல்ல.
ஸோ மற்றபடியே பார்த்தீங்கன்னா அது ஆப்போசிட் இருக்கிற பார்ட்டிஸ் வந்து கொஸ்டின் கேட்கும். இப்போ டிலிமிட்டேஷன் ஆக்ட் வருது அப்படின்னா அது ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் கொஸ்டின் கேட்கும், இது வேணுமா வேணாமான்னு சொல்லிட்டு. ஸோ whatever it is, கிரிட்டிசிசம் பண்ணும்போது தான் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா நம்மளோட ஆன்சர் ரைட்டிங் மாதிரியோ இல்லை எக்ஸாம் மாதிரியோ ஒன்ஸ் யாராச்சும் ஆப்போசிட்ல இருந்து சொல்லணும் இல்லையா, இது தப்பு இது ரைட்டுன்னு சொல்லிட்டு, ஸோ அதை கரெக்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். டெமோக்ரஸி அப்படிதான் ஒர்க் ஆகும். ஸோ தீசிஸ் அண்ட் தீசிஸ் ரெண்டும் சேர்ந்து என்ன கிரியேட் ஆகும்னு சிந்தசிஸ் கிரியேட் ஆகும். டயலக்டிக்கல் ப்ராசஸ் அப்படிதான் டெமோக்ரஸி ஒர்க் ஆக முடியும். தட்ஸ் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் என்னது எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் எஜுகேஷன் அண்ட் மாடர்னைசேஷன். ஸோ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்கும்போது அந்த பார்ட்டி தன்னோட கேடர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இதுதான் ஐடியாலஜி, இதுக்கு தான் நம்ம ஒர்க் பண்றோம், இதை நோக்கி தான் நம்ம போகணும், கவர்மெண்ட்னா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பீப்புள்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அது இன்வால்வ் பண்ணும். ஸோ பொலிட்டிக்கல் மாடர்னைசேஷன் அப்படிங்கிறது பீப்புள் டெமோக்ரஸியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அதுல இன்வால்வ் ஆனாங்க அப்படின்னா அது பேர் என்ன சொல்லலாம், பொலிட்டிக்கல் மாடர்னைசேஷன். ஓட்டு போட ரெடியா இருக்கிற ஃபார் எக்ஸாம்பிள் ரீசன்ட் எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நிறைய ஓட் போலாச்சு இல்லையா. அதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் என்ன அப்படின்னா பீப்புள்ஸ் ஆர் வெரி இன்ட்ரெஸ்டட் பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸ்ல. ஸோ வெரி இன்ட்ரெஸ்டட் அப்படி இருக்கிறது தான் என்ன சொல்றாங்கன்னா பொலிட்டிக்கல் மாடர்னைசேஷன் சொல்றது. அந்த வேர்டுக்கு மீனிங் புரிஞ்சு வச்சுக்கணும், ஓகேவா. ஸோ இதை வந்து ஹெரால்ட் லாஸ்கி ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபார்ம் கவர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது கவர்மெண்ட்ஸ் ஆர் ஃபார்ம்டு த்ரூ எனது பார்ட்டிஸ், ஸ்டேபிள் பார்லிமெண்டரி டெமோக்ரஸி ரெக்வயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸ்டு பார்ட்டிஸ். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ அவரோட பாயிண்ட் என்னன்னா ஃபார்ம் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது ஸ்டேபிள் பார்லிமெண்டரி டெமோக்ரஸி. தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா கண்ட மேனிக்கு பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்கு, எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டினே தெரியல, 4-5 இருக்கு 10 இருக்கு, ஒரு ஆர்கனைசேஷன் இல்லை, ஏதோ ஒன்று ஓடிட்டு இருக்கு அப்படின்னா பார்லிமெண்டரி சிஸ்டம்ல எப்படி ஒர்க் ஆகும், பார்லிமெண்ட்ல நான் கான்ஃபரன்ஸ் மோஷன் பாஸ் ஆயிருச்சுன்னா கவர்மெண்ட் கவுந்துரும். அப்போ ஏடாகூடமா இருக்கிற பார்த்தீங்கன்னா பார்ட்டிசஸ்லாம் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா, இல்லை ஏடாகூடமா பார்ட்டியே ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்காது. ஸ்டெபிலிட்டி இல்லை அப்படின்னா மாடர்ன் எக்கனாமி ரன்னே ஆகாது. எக்கனாமி ரொம்ப என்ன ஆகும்னா பாதிக்கப்படும். ஸோ அதை தான் அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா ஸ்டேபிள் பார்லிமெண்டரி டெமோக்ரஸி தேவை வரணும் அப்படின்னு ரெக்வயர்ஸ் ஆர்கனைஸ்டு பார்ட்டிஸ். ரொம்ப ஆர்கனைசேஷன்ல இருக்கிற பார்ட்டிசஸ் இருக்கும்போது ஸ்டேபிளா எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி பத்தி இன்னும் பீப்புள்ஸ்க்கு ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை. ஸ்டெபிலிட்டி இஸ் மேஜர் ஃபேக்டர்னு பார்த்தீங்கன்னா டு ரன் எ ஸ்டேட், டு ரன் எ கவர்மெண்ட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா provide opposition. So democracy requires criticism, obviously. So opposition prevents பார்த்தா authoritarianism. authoritarianism கிரியேட் பண்ணாம நீ பாட்டு போன போக்குல வந்து என்னது ஆட்சி பண்ணாம மக்களுக்காக ஒரு பவர் வந்தாலே ஒரு மெதப்பு வந்துடும், ஓகேவா. அந்த மெதப்புல இருந்து வெளியே வரணும் அப்படின்னா ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் கொஸ்டின் கேட்கும். ஸோ கீப் கவர்மெண்ட் அக்கௌண்டபிள். கவர்மெண்ட்டை அக்கௌண்டபிளா பொறுப்பா இருக்கிறதுக்கு எது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ கவர்மெண்டே ஃபார்ம் பண்ணும், ஆப்போசிட்லேயே இருக்கும். ஸோ டுவல் ரோல். ஸோ அனதர் விஷயம் என்ன அப்படின்னா கிரியேட் பப்ளிக் ஒப்பீனியன். பாலிசிஸஸ் என்ன நீட் வேணுமா வேணாமா, ஓகே, இல்லைன்னா வந்து ஏர்போர்ட் வேணுமா வேணாமா அப்படிங்கிற விஷயத்த. நெக்ஸ்ட் ஐடியாலஜிஸஸ், என்ன ஐடியாலஜியை ஃபார்ம் பண்ணும், ரைட்டா லெஃப்டா, ஓகேவா, சென்ட்ரல் பொலிட்டிக்கல் ஐடியாலஜியா இல்லை ஃபெமினிசமா ஃபாசிசமா, வாட் எவர் இட் இஸ், ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பப்ளிக் இஷ்யூஸ். ஸோ பப்ளிக் இஷ்யூஸ் பீப்புள்ஸ் ஃபேஸ். ஸோ ஒரு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸஸ் இருக்கா இல்லையா, இம்ப்ரூவ் பண்ணணும், ரோடு இல்லை, இப்படி மாதிரி விஷயத்துலலாம் வந்து நீங்கள் வந்து உங்கள் ஊரில் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இருந்தால் தான் எம்எல்ஏ போய்ட்டு சொல்லலாம். இல்லை அவனும் கேட்கல அப்படின்னா ஆப்போசிஷன் பார்ட்டி சொல்லி ப்ரொடெஸ்ட் ரெடி பண்ணலாம், இது மாதிரி. ஸோ த ஹெல்ப் பீப்புள் மேக் என்னது பொலிட்டிக்கல் சாய்ஸஸ். ஸோ எந்த பார்ட்டி நான் ஒரு பார்ட்டி நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா என்ன அர்த்தம், I am choosing particular policies support பண்றேன்னு அர்த்தம், நான் பர்டிகுலர் ஐடியாலஜியை சப்போர்ட் பண்றேன்னு அர்த்தம், நான் பப்ளிக் இஷ்யூஸ் பர்டிகுலர் பப்ளிக் இஷ்யூஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன்னு அர்த்தம், ஓகேவா. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பொலிட்டிக்கல் எஜுகேஷன் மாடர்னைசேஷன் சொல்லும் போது ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீ பார்ட்டிசிபேட் பண்ற, ஓட் போடுற, ஓகேவா, இல்லைன்னா கொஸ்டின் கேட்கிற, இல்லை ரீல்ஸ் போடுற, வாட் எவர் இட் இஸ். ஸோ பொலிட்டிக்கல் பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் கிரியேட் ஆகுது பீப்புள்ஸ்க்கு, ஆனால் டெமோக்ராட்டிக் கல்ச்சர் கிரியேட் ஆகுது. டெமோக்ராட்டிக் கல்ச்சர் நடக்குது, பீப்புள்ஸ் ஆர் ஸ்டார்டட் டு என்னது ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ் இல்லையா. ஸோ அதுதான் என்ன சொல்றாங்க டெமோக்ராட்டிக் கல்ச்சர் அப்படியே ஒழுங்கா கேட்கிற கொஸ்டின் அது வேற விஷயம். த பிகம் ஏஜென்ட்ஸ் ஆஃப் என்னது பொலிட்டிக்கல் மாடர்னைசேஷன் அப்படின்னு சொல்லலாம். தட்ஸ் ஹெரால்ட் லாஸ்கியோட 4 பாயிண்ட்ஸ். ஸோ கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றேன், அப்போசிஷன் பார்ட்டி வந்து என்னது ஃபார்ம் பண்றாங்க, அப்போசிஷன் பார்ட்டியா இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் மாடர்னைசேஷன்ஸ் கிரியேட் ஆகுது, ஒரு பாலிசி பொலிட்டிக்கல் எஜுகேஷன் கிரியேட் ஆகுது அப்படிங்கிறாரு ஹெரால்ட் லாஸ்கி. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை பாசிட்டிவ்ஸ்ன்னு சொல்லும்போது கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுது, அப்போசிஷன் இருக்கு, எஜுகேஷன் இருக்கு, மாடர்னைசேஷன் இருக்குன்னு ஹெரால்ட் லாஸ்கி சொல்றாரு. அதே மாதிரி
அதோட கிரிட்டிசிசம்னு சொல்லும்போது ஜார்ஜ் வாஷிங்டன், காந்தி, எம்என் ராய் அண்ட் ஜெயபிரகாஷ் நாராயண் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்க போறோம். எஸ்பெஷலி ஜார்ஜ் வாஷிங்டன் என்னன்னு சொல்றாரு அப்படின்னா, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் மே டிவைட் தி நேஷன். ஸோ காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பீப்புள்ஸும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா பிஜேபி கூட சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீப்புள்ஸும் சேர்ந்து கண்ட்ரியை வந்து டிவைட் பண்ணுறதுக்கான எனது பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த லைன் ஆஃப் காஸ்ட், ரிலீஜியன், ரீஜியன், வாட் எவர் இட் இஸ். ஓகேவா? ஸோ அதுதான் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஃபேக்ஷனலிசம் அப்படிங்கிறார். ஸோ ஒரு நேஷன் மேக்கிங் கிரியேட் ஆகாது, பீப்புள்ஸ்க்கு எல்லாரும் சேர்ந்து ஒரே நம்ம எல்லாம் ஒரே ஆளுங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்த வந்து கிரியேட் பண்ணாது. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து ஃபேக்ஷனை கிரியேட் பண்ணும், அதாவது தனித்தனி குரூப்பை கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறாரு ஜார்ஜ் வாஷிங்டன். என்கரேஜ் லாயல்டி டு பார்ட்டி ஓவர் நேஷன். அது ரொம்ப பார்க்குறோம் இல்லையா? இப்போ சோசியல் மீடியாவில் பார்த்தீங்க அப்படின்னா நாடை விட இல்லை அப்படின்னா நலனை விட, வெல்ஃபேரை விட எது ரொம்ப முக்கியமா இருக்கு அப்படின்னா பார்ட்டி லாயல்ட்டி அப்படிங்கிறது முக்கியமா மாறுது. ஸோ அதனால அவர் எப்படி கிரிட்டிசைஸ் பண்றாரு, இது வந்து ஃபேக்ஷனலிசம், பிரிவினையை கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறாரு, இல்லைன்னா வந்து தனித்தனி கும்பலா கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறார். ஸோ அதே மாதிரி காந்தி என்ன சொல்றாரு அப்படின்னா, டெமோக்ரஸி ஷுட் பி பேஸ்ட் ஆன் பொலிட்டிக்கல் பார்ட்டியை பேஸ் பண்ணி இருக்கக்கூடாது. எதை பேஸ் பண்ணி இருக்கணும் அப்படின்னா வில்லேஜை பேஸ் பண்ணி இருக்கணும். ஒரு வில்லேஜ் இருக்கு அப்படின்னா அது தன்னோட டிசிஷனை அதுவாக எடுத்துக்கணும், என்ன வேணும் வேணாம்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பக்கத்துல இருக்கிற வில்லேஜும் அதோட டிசிஷன் தானே எடுத்துக்கணும். இது ரெண்டும் சேர்த்து பார்த்தீங்கன்னா வேற ஏதாச்சும் ஒரு வில்லேஜ்ல எல்லாமே செல்ஃப் சஃபிஷியண்டா இருக்க முடியாது, ஹெல்ப் தேவைப்படும் இல்லையா? அதனால அவங்களுக்குள்ள ஹெல்ப் பண்ணிக்கிடுவாங்க. இதே மாதிரி இங்க ஒரு என்ன பண்ணோம்னா ரெண்டு இல்லைன்னா ஒரு குரூப் ஆஃப் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் ஹெல்ப் பண்ணிக்கிடுவாங்க. ஸோ இது அப்படியே இந்த ரவுண்டு பெருசாயிட்டே போகும். ஓகேவா? ஸோ அதான் அவர் என்ன சொல்றாரு, சர்க்குலேஷன், அதாவது சர்க்கிள் ஆஃப் பவர். பவர் எப்படி இருக்குன்னா ரொம்ப வந்து என்ன அப்படின்னா எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகணும். அது பீப்புள்ஸ் பேஸ்ல இருந்து என்ன ஆகிட்டு இருக்கும் அப்படின்னா எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கணும். ஒஷேனிக் சர்க்கிள் ஆஃப் பவர் அப்படிம்பார். தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா வில்லேஜ் பேஸ் பண்ணி டெமோக்ரஸி இருக்கணும், கன்சென்ஸை பேஸ் பண்ணி இருக்கணும். கன்சென்ஸ்னா என்னது, எல்லாரும் சேர்ந்து ஓகே எல்லாரும் ஒரே மாதிரி முடிவெடுத்து அதுல இருந்து மூவ் ஆகணும். போட்டி போட்டு 30% எவனுக்கு ஓட்டு இருக்கும் அவன் வந்து ஆட்சி அமைக்கிறதோ, இல்லைன்னா 50% இல்லை 70% எடுத்துட்டு மெஜாரிட்டி வச்சு நான் சொல்றதா எல்லாமே அப்படின்னு சொல்றதோ, அப்படி இல்லாம மக்கள் இருந்து டெசிஷன் மேக் பண்ணணும், பொலிட்டிக்கல் பார்ட்டி டெசிஷன் மேக் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாரு காந்தி. ஸோ மாரல் லீடர்ஷிப் இருக்கணும். அப்சல்யூட்டா ஓட் வின் பண்ண லீடர்ஷிப் இல்லாம மாரல் லீடர்ஷிப்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பொறுப்பு தன்னால நாவே எடுத்துக்கிட்டு எத்திக்கலா இருக்காது. ஸோ இவர் அப்படிதான் பேசுவார். ஓகேவா? ஸோ தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா ரொம்ப வந்து பிலாசபிக்கலா இருக்கிற ஒரு விஷயம். அது ஜெனரலா அது பாசிபிளா இல்லையா அப்படிங்கிறது பெரிய டிஸ்கஷன். அது ஸோ நாட் எ காம்படிட்டிவ் பொலிட்டிக்கல் பார்ட்டியா இருக்கக்கூடாது அப்படிங்கிறார். காம்படிட்டிவ் என்ன அர்த்தம், பதவிக்காக பவருக்காக போட்டி போடுற பீப்புள்ஸ்ட ஆட்சியை கொடுத்தா நல்லா இருக்காது அப்படிங்கிறது யாரோட ஆர்குமெண்ட் அப்படின்னா காந்தியோட ஆர்குமெண்ட். அதனால பார்ட்டிலெஸ் டெமோக்ரஸி அப்படிங்கிறாரு. பார்ட்டிஸை ப்ராஸ்டிடியூட்ஸ் அப்படிம்பாரு காந்தி. அந்த அளவுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ஷான வேர்ட்ஸ்லாம் இருக்கு, மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணலாம் அந்த விஷயத்த. வேணும்னா ரொம்ப ஸ்பைசி ஆன்சர் எழுதணும்னா அதை எழுதிக்கங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எம்என் ராய்ன்னு சொல்லும்போது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பிகம் பவர் சீக்கிங் ஆர்கனைசேஷன்ஸ். காந்தி மாதிரியே எம்என் ராயோட மேஜர் என்ன அப்படின்னா ரேடிக்கல் ஹியூமனிசம் அப்படிங்கிறது. ரெண்டு ஒன்று தான். அதாவது ரேடிக்கல் ஹியூமனிசமும் காந்தியோட இதுவும் ஆல்மோஸ்ட் சேம் தான். ஸோ இங்கே அதே மாதிரி தான் வில்லேஜஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது, பீப்புள்ஸ் இருந்து ரேடிக்கல் ஹியூமனிசம். அதாவது காந்திக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, காந்தி வந்து கேஸ்ட் சிஸ்டம் மற்ற சிஸ்டம்லாம் அப்படி இருக்கட்டும், அது ஓகே தான், அதை வந்து நம்ம வந்து மனசை மாற்றி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பீப்புள்ஸ் எல்லாம் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு விருப்பப்படுவார், ரொம்ப ஐடியலிஸ்டா. ஆனா வந்து எம்என் ராய் எப்படி கிடையாது. எம்என் ராய்க்கு எப்படின்னா ரேடிக்கல் ஹியூமனிசம் அப்படிங்கிறது ஹியூமன் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட் அதுதான் முன்னே இருக்கணும். காஸ்ட் இருக்கக்கூடாது, ரீஜன் இருக்கக்கூடாது, ரிலீஜன் இருக்கக்கூடாது. ஹியூமனுக்கு என்ன தேவை, ஒரு மனுஷனா உனக்கு என்ன தேவை அப்படிங்கிறதான் பார்க்கணும், அதுல இருந்து டிசிஷன் மேக் ஆகணும் அப்படின்னு சொன்னா அது ரேடிக்கல் ஹியூமனிசம் அப்படிங்கிறது. ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பிகம் பவர் சீக்கிங் ஆர்கனைசேஷன் ப்ரிஃபர்டு பார்த்தீங்கன்னா டீசென்ட்ரலைஸ்டு டெமோக்ரஸி. தட்ஸ் மீன் டீசென்ட்ரலைசேஷனா என்னது, கிராம் சபா ரிலேட்டடா ஒரு சின்ன ஒரு 300-400 பேர் சேர்ந்து டெசிஷன் எடுக்கணும். ஓகே, அவங்க தான் அந்த ஊர்ல எனது ரோட் போகணுமா வேணாமா டெசிஷன் மேக் பண்றது எல்லாமே. நம்ம கிராம் சபா அப்படிதான். கிராம் சபான்னு அவங்க ஊர்ல இருக்கிற ஓட்டுக்கு தகுதியா இருக்கிற ஓட்டு போடுற இல்லைன்னா எலக்ட்ரல் லிஸ்ட்ல இருக்கிற எல்லாருமே சேர்ந்ததுதான் என்னது கிராம் சபா அப்படிங்கிறது. ஸோ டைரக்ட் சிட்டிசன் பார்ட்டிசிபேஷன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறாரு. ஆல்மோஸ்ட் காந்தி இவரும் சேம் தான். அந்த டிஃபரன்ஸ் என்ன, ரேடிக்கல் ஹியூமனிசம். ரொம்ப ரேடிக்கலா பார்த்தீங்கன்னா காஸ்ட் எதுவுமே எந்த டிஃபரன்ஸுமே இல்லாம, ரைஸ் கலர் எந்த டிஃபரன்ஸும் இல்லாம பார்த்தீங்கன்னா ஒன்லி
ஹியூமன் பேஸ் மட்டும் இருக்கணும் அப்படின்னு சொல்றது பார்த்தீங்கன்னா ராடிகல் ஹியூமனிசம் எம்என் ராயோடது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜெயபிரகாஷ் நாராயண் என்ன சொல்றா அப்படின்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இஸ் கிரியேட் பார்த்தீங்கன்னா கரப்ஷன், கான்ஃபிளிக்ட், பவர் ஸ்ட்ரகிள்ஸ். இவர் வந்து இந்திரா காந்தி டைம்ல வந்து இருந்தவர். ஸோ வந்து இந்திரா காந்தி டைம்ல வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தாலும் வச்சுக்கலாம். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப வந்து கரப்ஷன் அந்த டைம்ல இருந்ததாகவும், அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா நிறைய பவர் ஸ்ட்ரகிள்ஸ், யார் வந்து பவர் சென்டரை வச்சுக்கிறது, யார் எந்த மினிஸ்டர் எவ்வளோ பவர் இருக்கு, இல்லை மினிஸ்டர் பவரே கிடையாது, மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி அவங்களோட பையன், ஸோ இது மாதிரி சின்ன ஒரு குரூப்ல தான் வந்து பவர் இருக்கு அப்படிங்கிற நிறைய டிஸ்கஷன் போன டைம் அது. ஸோ அதனால அவர் என்ன சொல்றாருன்னா கரப்ஷன், கான்ஃபிளிக்ட், பவர் ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகும் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸஸ் இருந்துச்சுன்னா. ஸோ பார்ட்டிலெஸ் டெமோக்ரஸி தேவை இருக்கணும் அப்படிங்கிறாரு. அவரே பார்த்தீங்கன்னா பார்ட்டியும் கிரியேட் பண்ணியிருப்பாரு, அதே சேம் டைம்ல பிரைம் மினிஸ்டராகவும் ட்ரை பண்ணியிருப்பாரு அப்படிங்கிறது இன்னொரு ஸ்டோரி. ஸோ டோட்டல் ரெவல்யூஷன் கேட்கிறாரு. டோட்டல் ரெவல்யூஷன் எதுக்காக அப்படின்னா பார்ட்டியே இல்லாத பீப்புள்ஸ் வந்து டிசிஷன் மேக் பண்ற என்ன இருக்கணும் அப்படின்னா ஒரு சிஸ்டம் இருக்கணும், ஒரு பார்ட்டி சிஸ்டம் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. யார் அப்படின்னா எம்என் ராய் அப்படிங்கிறது. ஸோ இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா மேஜர் திங்கர்ஸை பார்த்தோம். ஸோ மேஜர் திங்கர்ஸ்ல ஹெரால்டு லாஸ்கி என்ன சொல்றாருன்னு பார்த்தோம். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் வாஷிங்டன், காந்தி, எம்என் ராய் அண்ட் ஜெயபிரகாஷ் நாராயணோட தாட்ஸ் பார்த்தோம். ஸோ இதை வச்சு ஒரு பார்ட்டி சிஸ்டம் ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா? ஸோ அதை வச்சு ஒரு டெஃபினேஷன் மேக் பண்ணா பார்ட்டி வேற, பார்ட்டி சிஸ்டம் வேற அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கோம். ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படிங்கிறது இட்ஸ் ஆர்கனைசேஷன். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா பிஜேபி, காங்கிரஸ், டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே பார்த்தீங்கன்னா அது மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பார்ட்டி சிஸ்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இன்டராக்ஷன் அமங் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். எப்படி வந்து ரெண்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இன்டராக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றது தான் பார்த்தீங்கன்னா பார்ட்டி சிஸ்டம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஒன் பார்ட்டி டாமினன்ட் சிஸ்டம் என்ன அர்த்தம்? பிஜேபி மட்டும் டாமினேட் பண்ணுது, மற்ற பார்ட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா டம்மியா இருக்கு அப்படின்னா அது பேர் ஒன் பார்ட்டி டாமினன்ட் சிஸ்டம். காங்கிரஸ் அப்படிதான் இருந்துச்சு ஸ்டார்டிங் ஸ்டேஜில். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 2014 2024 வரைக்கும் பிஜேபியோடவும் ஆல்மோஸ்ட் சேம் தான். ஸோ இப்போ என்ன இருக்கு அப்படின்னா கோலிஷன் பாலிடிக்ஸ் இருக்கு. பிஜேபிக்கு வந்து அப்சல்யூட் என்ன கிடையாது, மெஜாரிட்டி கிடையாது. ஸோ அதனால என்ன சொல்ல முடியாது, ஒன் பார்ட்டி டாமினன்ட் சொல்ல முடியாது. ஸோ இது மாதிரி விஷயத்தை டிஸ்கஸ் பண்றோம் இல்லையா, இது பேர் தான் பார்ட்டி சிஸ்டம் அப்படிங்கிறது. எப்படி வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இன்னொரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இன்டராக்ட் பண்ணுது அப்படிங்கிற விஷயத்த படிக்க இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா சிஸ்டமிக் ரெலவன்ஸ்னு பார்க்கும்போது நாட் எவ்ரி பார்ட்டி மேட்டர்ஸ். ஸோ இப்போ ஒரு பார்ட்டி சிஸ்டமை படிக்கும்போது நீ வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிற எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியும் படிக்கணும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு கேஸ்ட் பேர்லையோ இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ரிலீஜியன் பேர்லேயே குட்டி குட்டி இதெல்லாம் இருக்கும், அந்த சபா, இந்த சபா, வீர சபா அப்படிலாம் சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா பார்ட்டி சிஸ்டம் படிக்கிறதெல்லாம் கிடையாது பொலிட்டிக்கல் பார்ட்டி சிஸ்டம். எந்த பார்ட்டிக்கு ரெலவன்ஸ் இருக்கோ, எந்த பார்ட்டி எடுக்கிற டிசிஷன்ஸ் நேஷனல் இன்டர்நேஷனல் லெவலில் பார்த்தீங்கன்னா இல்லைன்னா ஸ்டேட் லெவலில் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குமோ அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இன்டராக்ஷன்ஸை படிக்கிறது. So only parties capable of influencing power matters. That's mostly padi. For example, Congress, BJP, DMK, TMC, SP Samajwadi Party. Okay. So next and more examples at the same time points. Rajani Kothari அப்படிங்கிறவர் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்காலர். இவர் என்ன சொல்றாருன்னா டிஸ்டிங்டிவ் நேச்சர் ஆஃப் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டி சிஸ்டம் அப்படிங்கிறார். ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி சிஸ்டம் வந்து இந்தியன் பொலிட்டிக்கல் பார்ட்டி சிஸ்டம் சொல்லும்போது அதுக்கு டிஸ்டிங்டிவ் நேச்சர் இருக்கு. ஜெனரலா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு யூஎஸ்ல டெமோக்ராட்ஸ், ரிப்பப்ளிகன்ஸ். ஓகே, டெமோக்ராட்ஸ் எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா வெல்ஃபேர் சிஸ்டம்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதே சேம் டைம் பார்த்தீங்கன்னா ரிப்பப்ளிகன்ஸ், ட்ரம்ப்போட பார்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னா பிசினஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ரெண்டு பக்கம் டிஃப்ரென்ஸ் அதுதான். இதுதான் வந்து லாஸ்ட் 50 years என்ன அப்படின்னா இதே ஆங்கிள் தான் போயிட்டு இருக்கு. ரிப்பப்ளிகன்ஸ் அண்ட் டெமோக்ராட்ஸ் அப்படிங்கிறது. அதே மாதிரி லேபர் பார்ட்டி அப்படிங்கிறது லேபர் ரைட்ஸ், வெல்ஃபேருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க யூகேல. கன்சர்வேட்டிவ் பார்ட்டி அப்படிங்கிறது பிசினஸ், கேபிட்டலிசம்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்லையும் யூகேலையும் ஒரு கான்ஸ்டிடியூஷன் இருக்கும். அதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா பார்லிமெண்ட்ஸு இல்லைன்னா அவங்க ஊரில் இப்போ யூகேல பார்லிமெண்ட் இருக்குது அப்படின்னா செனைட் அப்படிங்கிறது இல்லை காங்கிரஸ் அப்படிங்கிறது எங்கே இருக்குது, யூஎஸ்ஏல இருக்குது. இதுக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்கும். அந்த சிஸ்டம் தகுந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்தியன் பொலிட்டிக்கல் பார்ட்டி சிஸ்டம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். எப்படின்னா நம்மளோட பார்ட்டி சிஸ்டம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன் மூலமா, பார்லிமெண்ட் மூலமா, எலெக்ஷன்ஸ் மூலமா, ஜுடிஷியரி இது எல்லாமே நம்ம ஊர்ல எப்படி இருக்கும் அப்படின்னா சிஸ்டமேட்டிக்கா இருக்கும்.
ஆப்வியஸா எலெக்ஷன்ஸ் ரன் பண்றது யாரு? எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. அதுக்குன்னு ப்ரொசீஜர் இருக்கு. அந்த ப்ரொசீஜர் எங்க இருக்கு? கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு. அட் த சேம் டைம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பார்லிமெண்ட் ஒன்று இருக்கு. நம்ம வின் பண்ணி பார்லிமெண்ட் போவோம், அங்கதான் டிஸ்கஸ் பண்ணுவோம், அங்கதான் டிசிஷன் மேக் பண்ணுவோம், அங்கதான் நான் கான்ஃபரன்ஸ் மோஷன், கான்ஃபரன்ஸ் மோஷன் எல்லாம் அங்கதான் பாஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜுடிஷியரிக்கும் பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட இன்ஃப்ளூயன்சஸ் இல்லாம ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸுமே இருக்காது. ஆப்வியஸா பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணணும், கவர்மெண்ட் தான் யார் அப்பாயிண்ட் பண்ணணும்? ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் யூகே யூஎஸ்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கு நம்ம ஊர்லயும். ஆனா நம்ம ஊர்ல வேற என்ன இருக்குன்னா எக்ஸ்ட்ராவா காஸ்ட், ரிலீஜியன், ரீஜியன், கம்யூனிட்டி என்ன இருக்கு அப்படின்னா இன்ஃப்ளூயன்சஸ் இருக்கும். ஸோ காஸ்ட் பேஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தாண்டி ஒரு பெரிய பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு பிஜேபி, காங்கிரஸ் யாருன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, மண்டல் பாலிடிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம காஸ்ட் தனியா ஒரு ரிலீஜியன் தனியா, ரிலீஜியஸ் பாலிடிக்ஸ், காஸ்ட் பாலிடிக்ஸ் தனியா டாபிக் இருக்கு, அதில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அப்போ காஸ்ட், ரிலீஜியன், ரீஜன், கம்யூனிட்டி பேசிஸ்ல நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இல்லை பெரிய பொலிட்டிக்கல் பார்ட்டி இருந்தாலுமே அதுக்குன்னு என்ன இருக்கும் அப்படின்னா பர்டிகுலர் காஸ்டோ, பர்டிகுலர் ரிலீஜியனோ, பர்டிகுலர் கம்யூனிட்டியோ, ரீஜியனோ என்ன பண்ண சப்போர்ட் பண்ணும். அந்த சிஸ்டம் எங்க கிடையாது அப்படின்னா யூஎஸ்லயோ யூகேலயோ ப்ரிடாமினண்டா கிடையாது. இருக்கு, இல்லைன்னு இல்லை, ப்ரிடாமினண்டா கிடையாது. ஸோ அதை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்தியாவில் டிஸ்டிங்டிவா இந்த மெத்தட் இருக்கு, இது மாதிரி சிஸ்டம் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ அதை தான் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்தியாவில் மாடர்ன் இன்ஸ்டிடியூஷன்ஸுமே இருக்கு. மாடர்ன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன அப்படின்னா பார்லிமெண்ட், கான்ஸ்டிடியூஷன், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, ஜுடிஷியரி சிஸ்டம், கொஸ்டின் கேட்க ஜுடிஷியரி எல்லாமே இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மாடர்ன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எதுல இருக்கிற மாதிரி யூஎஸ் அண்ட் யூகேல இருக்கிற மாதிரி. ஆனா ட்ரெடிஷனல் சோஷியல் ஸ்ட்ரக்சருக்கும் இந்தியாவில் இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. எதெல்லாம் காஸ்ட், ரீஜியன், ரிலீஜியன், ஓகேவா, கம்யூனிட்டிஸ், இதெல்லாமே. ஓகே, இதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு டுவல் சிஸ்டம் மாதிரி இந்தியாவில் இருக்கு அப்படிங்கிற ரஜினி கோத்தாரி. ஸோ இதுதான் கீ வேர்டு. ரஜினி கோத்தாரி என்ன சொல்றாங்க? மாடர்ன் இன்ஸ்டிடியூஷன்ஸும் இருக்கு, ட்ரெடிஷனல் சோஷியல் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. அன்லைக் பாத்தீங்க அப்படின்னா யூஎஸ் அண்ட் யூகே, இல்லைன்னா வெஸ்டர்ன் லிபரல் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லலாம். அங்க இருக்கிற மாதிரி இல்லாம டிஃப்ரெண்டா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அது கீ ஃபியூச்சர்ஸ்னு சொல்லும்போது ஒரு 3 ஃபியூச்சர் அவங்க சொல்றாங்க இதுல இந்தியன் பொலிட்டிக்கல் பார்ட்டி சிஸ்டம்ல. ஸோ இந்தியன் பார்ட்டி சிஸ்டம்ல 3 ஃபியூச்சர் சொல்லும்போது லோ ஐடியாலஜிக்கல் ரிஜிடிட்டி ஃபர்ஸ்ட் ஒன்னு சொல்லுவானு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மாத்தி என்னது பேசுறது, ஓகேவா. ஆனா ஜென்ரலா மோஸ்ட்லி இது பெரிய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரெடிஷனலா இருக்கிற பார்ட்டிஸ் பிஜேபி, இல்லைன்னா காங்கிரஸ், அதுக்கப்புறம் டிஎம்கே. ஸோ இவெல்லாம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி என்ன இருக்குன்னா ஒரு கோர் ஐடியாலஜி இருக்கும். மோஸ்ட் இதை சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஆனா மற்ற பார்ட்டிஸஸ்ன்னு பார்க்கும்போது அடிக்கடி என்னது சேஞ்ச் பண்றது உண்டு. அண்ட் ஃபிளெக்சிபிள் கோஆலிஷன்ஸ் அப்படிங்கிறது எங்க வின் ஆக முடியுமோ, தமிழ்நாடு எலெக்ஷனோட பார்த்துருப்பீங்க. இந்த கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றது அப்படின்னா கூட்டணி வச்சு ஃபார்ம் பண்ணும்போது எவன் கூட இருக்கானே தெரியாது. இன்னைக்கு காலைல ஒருத்தவங்க கூட இருப்பான், நைட்டு பார்த்தீங்கன்னா இருப்பான், மறுநாள் பார்த்தீங்க அப்படின்னா மாறிடும், சீன் மாறிட்டே இருக்கும். நேற்று ஒன்று பேசுவான், இன்னைக்கு ஒன்று பேசுவான். ஐயோ, இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டு வாட்ச். அதனால வெரி இன்ட்ரெஸ்டிங் டு வாட்ச். தட் மீன்ஸ் என்ன, டைம் ரொம்ப லாஸ் ஆகும். யூ நெவர் ஃபாலோ என்ன அப்படின்னா யூபிஎஸ்சி முடியிற வரைக்கும் என்ன பண்ணாது, தமிழ்நாடு பாலிடிக்ஸ் டூ மச் ஃபாலோ பண்ணாது. ஒன்லி த ஹிந்து, இல்லைன்னா இந்தியன் எக்ஸ்பிரஸ் வர நியூஸ் மட்டும் படிங்க. ஸோ நோ பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஆப்போசிஷன் டிவைடு அப்படி கிடையாது. ஒரு நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னது கம்யூனிஸ்ட் பார்ட்டி டிவிகேல கவர்மெண்ட்ல இருக்கு அப்படின்னா நாளைக்கு காலையில் என்ன ஆகுனா திடீர்னு பார்த்தீங்கன்னா வெளியில வந்துடும். அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேல இருந்து வின் பண்ணது, ஏடிஎம்கேல ஒரு ஃபேக்ஷன் பண்ணினா டிவிகே போயிடும். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு கோalitionல இருப்பான், ஒரு நாளைக்கு கவர்மெண்ட்ல இருப்பான், ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஆப்போசிஷன்ல இருப்பான். அப்படின்னு மாறிட்டே இருக்கும், அது பெர்மனண்டா இருக்காது. ஆனால் யூகே யூஎஸ்ல அப்படி கிடையாது. 4 இயர்ஸ்க்கு லேபர் பார்ட்டி, 4 இயர்ஸ்க்கு கன்சர்வேட்டிவ் பார்ட்டி, இல்லைன்னா கண்டினியூவா ஒரு 10 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா கன்சர்வேட்டிவ் பார்ட்டி, மறுபடியும் ஒரு 10 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா இல்லைன்னா 2 வருஷத்துக்கோ அதாவது ஒரு ஃபிக்ஸேட்டட் இருக்கும். இவன் ஆப்போசிட்ல இருந்தானா இவன் என்ன இருப்பான் அப்படின்னா ஃபார்மிங் கவர்மெண்ட்ல இருப்போம். இங்க அப்படி கிடையாது. இங்க அடிக்கடி என்ன இருக்குன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா லோ ஐடியாலஜிக்கல் ரிஜிடிட்டி அப்படின்னு சொல்லும்போது இந்தியன் பார்ட்டிஸ் ஆர் ரேர்லி டாக்ட்ரினேட். ஓகே, தட்ஸ் மீன்ஸ் ரொம்ப ஃபிக்ஸேட்டடா என்னது ஐடியாலஜி இருக்காது அப்படின்னு சொல்லலாம். The shift position according to political circumstances. எக்ஸாம்பிள் ரீஜனல் பார்ட்டிஸ் சேஞ்சிங் என்னது கோalitions எக்ஸாம்பிளா சொல்லலாம். அதுதான் இப்போ மார்க் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா flexible coalitions. Politics is driven by practicality. Today's rival may become tomorrow's ally. ஒரு மாசத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஐயுஎம்எல் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் பார்த்தீங்கன்னா டிஎம்கே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சேவியரே கிடையாது அப்படின்னு சொன்னது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு
10 டேஸ்க்கு அப்புறம் வந்து சேஞ்ச் பண்றது ஒன்று ஸ்டாண்ட்ஸ் இல்லையா? தட்ஸ் மீன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது டுடேஸ் ரைவல் மே பிகம் எனது டுமாரோஸ் ஆலி. ஒரு ஆளை வந்து பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட வார்த்தையா திட்டிட்டு கூட பார்த்தீங்கன்னா அது 10 நாள்ல என்ன பண்ணலாம், கட்சி மாறிடலாம். அவங்களும் இழுச்சுக்கிட்டு ஓகே சொல்லிடுவாங்க, போறவனு இழுச்சிட்டு போயிடுவான். ஓகேவா? மக்களும் பார்த்தா இழுச்சிட்டு இருப்பான். அதான் முக்கியம். சரி, ஓகே. அது என்னோட பர்சனல் பார்த்தீங்கன்னா அது இஷ்யூஸ். வி ஷுட் என்ன அப்படின்னா அது ஸ்டிக் வித் தீஸ் வேர்ட்ஸ் ஒன்லி. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து நோ பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஆப்போசிஷன் டிவைடு. ஸோ ஒரு நாளைக்கு கவர்மெண்ட்ல இருப்பான், ஒரு நாளைக்கு ஆப்போசிஷன்ல இருப்பான், ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா கோalition பார்ட்னரா இருப்பான். தட்ஸ் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா ரஜினி கோத்தாரி வந்து இது மாதிரியான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குங்காரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு. ஜோயா ஹசன் அப்படிங்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா கேட்ச் ஆல் பார்ட்டி அப்படிங்கிற டேர்ம் சொல்றாங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அடிக்கடி நம்ம எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணலாம். கேட்ச் ஆல் பார்ட்டி சிக்ஸ் சப்போர்ட் ஃப்ரம் எவ்ரி ஒன். இப்போ யூகேல பாத்தீங்க அப்படின்னா கன்சர்வேட்டிவ் பார்ட்டி யாரோட சப்போர்ட் கேட்கும்? எவெல்லாம் கேபிட்டலிசம் சப்போர்ட் பண்றானோ அந்த சப்போர்ட்டை கேட்கும். அதே மாதிரி லேபர் பார்ட்டி யார சப்போர்ட் கேட்கும்? வெல்ஃபேர் சப்போர்ட் பண்ற பீப்புள்ஸோட சப்போர்ட் கேட்கும். ஒரு அவங்களோட பேஸ் வந்து ஆல்மோஸ்ட் சேமா இருக்கும், இன்டாக்டா இருக்கும். ஆனா வந்து இந்தியாவில் அப்படி கிடையாது. அடிக்கடி வந்து தன்னோட ஐடியாலஜி சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பான். அன்னைக்கு ஒருத்தவங்க இருப்பான், நாளைக்கு ஒருத்தவங்க இருப்பான், மாத்தி மாத்தி பேசுவாங்க. ஓகேவா? தட் மீன்ஸ் அதுதான் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா கேட்ச் ஆல் பார்ட்டி மீன்ஸ் என்ன அப்படின்னா ப்ரியாரிட்டி வந்து வின்னிங் எலெக்ஷன்ஸ் தான் ஓவர் ஐடியாலஜிக்கல் பியூரிட்டி. ஆனா ஸ்டில் சொல்றேன், பிஜேபி இல்லைன்னா என்னது காங்கிரஸ் கூட வந்து அது சென்ட்ரல் பார்ட்டி அது. அதனால எந்த பக்கம் வேணா அது என்ன பண்ணா அது ஆஸ்கலேஷன் ஆகும். ஆனா டிஎம்கே சில பார்ட்டிஸஸ் என்ன ஆகும்னா அது ரொம்ப ஐடியாலஜிக்கல் பேசிஸா இருக்கும். கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட சொல்லலாம். கம்யூனிஸ்ட் பார்ட்டி தமிழ்நாடு எடுக்காதீங்க, கேரளா இல்லைன்னா என்னது வெஸ்ட் பெங்கால் இப்போ மோஸ்ட்லி இல்லை, ஆனால் கேரளா எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஸோ இவங்கலாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஐடியாலஜிக்கல் பேசிஸாக இருக்கும், ரொம்ப சேஞ்ச் ஆகாது. பட் ஆனால் மோஸ்ட் மற்ற பார்ட்டிஸஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அது வின்னிங் எலெக்ஷன்ஸ் ஓவர் பார்த்தீங்கன்னா ஐடியாலஜிக்கல் பியூரிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் சொல்கிறேன். உங்களுக்கு டிஃப்ரெண்டான ஒப்பீனியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இட்ஸ் ஓகே. ஐ எம் ஆல்சோ என்ன சொல்ல ரெஸ்பெக்டிங் தட் ஒப்பீனியன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து கேட்டசிஸ் ஆஃப் கேட்ச் ஆல் பார்ட்டிஸ் அப்படிங்கிற என்ன அர்த்தம் அப்படின்னா ப்ராட் சோஷியல் கோலிஷன். அதாவது ஒர்க்கர்ஸ்க்குன்னு மட்டும் பார்ட்டி கிடையாது, ஒரு ரிலீஜனுக்கு மட்டும் பார்ட்டி கிடையாது, ஒரு காஸ்டுக்கு மட்டும் பார்ட்டி கிடையாது, எல்லாரையும் பார்த்தீங்கன்னா என்னது அதாவது கண்டிப்பா ஒர்க்கர்ஸோட கேபிட்டலிஸ்டோட இன்ட்ரெஸ்ட் வேற வேற மாதிரி இருக்கும். எல்லாரும் இன்ட்ரெஸ்டையும் நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா என்னது இது வந்து பிஜேபி, காங்கிரஸ், டிஎம்கே எல்லாரும் பண்ணுவாங்க. ஓகேவா? மேபி கம்யூனிஸ்ட் டிஃப்ரெண்டா இருக்கலாம். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒர்க்கர்ஸோட இண்டஸ்ட்ரியும் காப்பாத்துறேன்னு சொல்லுவாங்க, கேபிட்டலிஸ்ட் இண்டஸ்ட்ரியும் காப்பாத்துறேன்னு சொல்லுவாங்க. இட்ஸ் ரொம்ப கஷ்டமான விஷயம் அது ஆக்சுவலா, ரெண்டு பேலன்ஸ் பண்றது அப்படிங்கிறது. தட்ஸ் அ கேட்ச் ஆல் பார்ட்டிஸஸ். எனக்குன்னு ஒரு சோஷியல் குரூப் கிடையாது, ப்ராட் சோஷியல் கோலிஷன். எல்லாரும் வாங்க, எல்லாரையும் நான் என்ன பண்ணுவேன், உனக்கு அது கொடுக்குறேன், இது கொடுக்குறேன், அது கொடுக்குறேன்னு சொல்றது. ஓகேவா? இட்ஸ் என்னது ஸோ ப்ராட் சோஷியல் கோலிஷன். எலக்ட்ரல் பிராக்மெட்டிசம் அப்படிங்கிறது. எலக்ட்ரல் பிராக்மெட்டிசம்னு என்னது எலெக்ஷன்ல வின் பண்றதுக்கு எனக்கு எந்த கோலிஷன், எந்த ரீஜன், எந்த ரிலீஜன், எந்த கேஸ்ட் தேவை அப்படின்னு பார்த்து டக்கு டக்குன்னு அங்கங்க மாறி கேட்ச் ஆல் த பார்ட்டிஸ் என்ன அர்த்தம்னா எப்பவுமே வேர்ட்ல இருந்து மீனிங் கத்துக்கணும். கேட்ச் ஆல் தி பார்ட்டிஸ். ஆல் தி பார்ட்டிஸ் என்ன அர்த்தம்னா என்னது அந்தந்த பார்ட்டிக்குன்னு பேஸ் இருக்கும், எல்லா பேஸையும் பார்த்தீங்கன்னா கேட்ச் பண்றது. ஸோ யாருக்குன்னு ரெப்ரசென்ட் பண்றதுலாம் கிடையாது, நான் வந்து வின் பண்றதுக்கு என்னென்ன பண்ணுவேன் அப்படிங்கிறது. இட்ஸ் அ ப்ரொஃபஷனலைசேஷன் அப்படிங்கிறது. ப்ரொஃபஷனலைசேஷன் ரொம்ப இருக்கு இப்போ. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது வெளியில இருந்து தேர்ட் பார்ட்டி ஆர்கனைசேஷன்ஸ் பிஏசியா. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா அது பிரசாந்த் கிஷோரோட ஆர்கனைசேஷன் இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஹேர் பண்ணி அது மூலமா எலெக்ஷன்ல வந்து வின் பண்றது. ஏன்னா நீங்க வந்து படத்துல இல்லை இன்னொரு அது விஜய் சேதுபதி மூவி ஒன்று. ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா என்னது இந்த விஜய் சேதுபதி இன்டர்வியூ எடுக்கிற மாதிரியோட ஒரு மூவி இருக்கும் இல்லையா? ஸோ மூவியோட நேம் கவன் நினைக்கிறேன். ஸோ அந்த அதில் வர்ற மாதிரி ரொம்ப ப்ரொஃபஷனலாக பண்ணுறோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பாலிசி, பர்டிகுலர் பீப்புள், பர்டிகுலர் இதெல்லாம் கிடையாது. சும்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனலாக பொலிட்டிக்கல் பார்ட்டி ரன் பண்ணுறது. இல்லைன்னா அந்த எல்கேஜின்னு மூவின்னு ஒன்று இருந்துச்சுல, ஸோ அது மாதிரியான மூவியில் வர்றது தான் என்னது ப்ரொஃபஷனலைசேஷன் சொல்கிறது. இஷ்யூ பேஸ்டு பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்தந்த இஷ்யூன்னு வரும்போது அதை நோக்கி போயிட்டு இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து உமன் எனது சேஃப்டி இஷ்யூவா இருக்கு அப்படின்னா அதுவே எல்லாரும் பேசுவாங்க, அதுக்காகவே ஓட் கேட்பாங்க. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், அந்த ஸ்ட்ரக்சர் ஆல்ரெடி அது இருந்திருக்கணும். ஆனால் இப்போ அது பெரிய இஷ்யூவா மாத்துறது இது மாதிரி. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ போத் காங்கிரஸ் பிஜேபி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இன்க்ரீசிங் டிஸ்பிளே என்னது கேட்ச் ஆல் டெண்டன்சின்னு சொல்லலாம். ஆப்வியஸா இருக்கும். ஓகேவா? ஓகே. பட் ஆனால் ஐடியாலஜி எந்த லெவலுக்கு எந்த பார்ட்டி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறது டிஃபரன்ஸ்.
நெக்ஸ்ட் பால் ப்ராஸ் அப்படிங்கிற என்ன சொல்றாரு அப்படின்னா டூ வேர்ல்ட்ஸ் ஆஃப் இந்தியன் பாலிடிக்ஸ். ரஜினி கோத்தாரியோட இதுவும் சேம் தான். நீ வந்து லைட்டா எக்ஸ்ட்ரா ஸ்காலர் கிடைக்கிறாரு, அது ஃபாரின் ஸ்காலர் எதுனாலும் இன்னும் அப்படி இருக்குன்னா பெட்டர் ஆகும் அப்படிங்கிற நோட் பண்ணிக்கோங்க. டூ வேர்ல்ட்ஸ் ஆஃப் இந்தியன் பாலிடிக்ஸ் அப்படின்னு மாடர்ன் செக்டார் அப்படிங்கிறது அதே தான். கான்ஸ்டியூஷன், பார்லிமெண்ட், ஜுடிஷியரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாடர்னா இருக்கும். அதாவது யூகே இல்லைன்னா யூஎஸ்ல இருக்கிற சிஸ்டம் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷனல் செக்டாரும் இருக்கும். காஸ்ட், ரிலிஜன், ரீஜன், கம்யூனிட்டிக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாரு. ஸோ கோர் ஐடியா அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா candidates contest through modern democratic institutions. It's a very important line. So modern democratic institutions na enna artham appadina adu election commission of India, parliament, adukapram pathina adu constitution la irukra provisions, judiciary irukum. Idha mari pathina institutions ellame moolam da nama enna pannuvom appadina adu election la poti poduvom. But mobilize supports through. ஆனா people support பண்ண, people support mobilizes பண்றோம் இல்லையா, அது people support கேட்கிறோம் இல்லையா, அதை எதை பேஸ் பண்ணி கேட்போம் அப்படின்னா ட்ரெடிஷனல் சோஷியல் ஐடென்டிட்டிஸ் வச்சு, காஸ்ட், ரிலீஜன் வச்சு அப்படி கேட்கக்கூடாது. கேட்டா அவங்க கேண்டிடேட்ஸரே வந்து கேன்சல் ஆயிடும். பட் ஆனால் பீப்புள் கிளவரா எல்லாருக்கும் தெரியும் காஸ்ட், ரிலீஜியன், செக்ஸ் வச்சு எல்லாருமே ஓட் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இது இட்ஸ் ஓப்பன் பார்த்தீங்கன்னா அது ஓப்பன் ஃப்ராடுமா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யோகேந்திர யாதவ் அப்படி என்ன சொல்றாரு அப்படின்னா இன்ஸ்டிடியூஷனலைசேஷன் ஆஃப் எனது பார்ட்டிசஸ் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறாரு. ஸோ இன்ஸ்டிடியூஷனலைசேஷன் ஆஃப் பார்ட்டிசஸ் ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் பிஜேபியோட மேஜர் ஸ்ட்ரென்த்தே பார்த்தீங்க அப்படின்னா எனது அவங்களோட வந்து பேஸ் ஆர்கனைசேஷன் ஆர்எஸ்எஸ் ஓடது. அதே மாதிரி டிஎம்கே பார்ட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் ட்ரெடிஷனல் பார்ட்டிஸை டிஸ்கஸ் பண்றோம். ஓகே, நீ பார்ட்டிக்கு வந்து புதுசாக வந்து டிவிகே டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்காத, ஏன்னா இது அது ஒரு டெஃபினேஷனுக்குள்ளே வராது. இட் வில் டேக் டைம். ஓகேவா. ஸோ இப்போ ஏன்னா இன்ஸ்டிடியூஷனல் பார்ட்டிஸ்ன்னு சொல்லும்போது டிஎம்கே இருக்குன்னா அதுக்குன்னு என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் மாவட்ட செயலாளர்கள் ஒரு மாவட்டத்தை 4-5 பிரிக்கிறது, அது பயங்கர ஒரு ஹையரார்கியா இருக்கும். ஹெட் இருப்பாங்க, நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கும், பூத் லெவல் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கும். அதை தான் ஒரு இன்ஸ்டிடியூஷனலைசேஷன் அப்படிங்கிறாரு. ஓகேவா. பார்ட்டி சர்வைவ்ஸ் பிகாஸ் இட் பிகம்ஸ் இன்ஸ்டிடியூஷனலைஸ்டு. அதை தான் பொய்யாக்குனது தான் பார்த்தீங்கன்னா அது பொய்யாக்குன்னு சொல்ல முடியாது. அது பீப்புள்ஸோட சரி ஓகே டிவிக்கோட எலெக்ஷன் வின் அப்படிங்கிறது ஆர்கனைஸ்டு பார்ட்டி இல்லை, அது வின் ஆக முடியாது அப்படிங்கிறத மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸோட இதாக இருந்துச்சு. பட் இட்ஸ் பவர் ஆஃப் சோஷியல் மீடியா இல்லைன்னா பீப்புள்ஸோட என்ன அப்படின்னா அது கிரேஸ் ஃபார் பார்த்தீங்கன்னா அது லாட் ஆஃப் திங்ஸ். ஓகேவா. ஸோ அது டிஃப்ரெண்ட் இல்லையா. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷனலைஸ்டு இருந்தால் தான் ஒரு பார்ட்டி சர்வைவல் ஆகுது மோஸ்ட்லி. அதுதான் அவர் என்ன இன்ஸ்டிடியூஷனலைசேஷன் ஆஃப் எனது பொலிட்டிக்கல் பார்ட்டிசஸ் அப்படிங்கிறாரு. ஸோ இன்ஸ்டிடியூஷனலைசேஷன் அப்படின்னு சொல்லும்போது ஆர்கனைசேஷனல் ரீச் இருக்கும். நிறைய ஹையரார்கியல் திங்ஸஸ் வச்சு கிரவுண்ட் லெவல் வரைக்கும், அதாவது எது வரைக்கும்னா அது பூத் லெவல் வரைக்கும் ரீச் இருக்கும். அதே மாதிரி சோஷியல் ரூட்ஸ் இருக்கும். சோஷியல் ரூட்ஸ் காஸ்ட், ரிலீஜன், செக்ஸ் எதை வச்சு வேணா இருக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரல் ரெலவன்சஸ் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அது அடாப்டபிலிட்டி இருக்கும். எலக்ட்ரல் ரெலவன்சஸ்னா என்னது, கொஞ்சமாச்சும் 5% 10% ஓட்டு வாங்கினாதான் ரெலவன்ஸ் இருக்கும். அதே மாதிரி அடாப்டபிலிட்டி அப்பப்போ பார்த்தீங்கன்னா கோalition மாறும்போது, புது பார்ட்டிசஸ் வரும்போது, புது திங்கிங் வரும்போது, மாடர்னைசேஷன் ஆகும்போது இதை அடாப்ட் பண்ண தெரியணும். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அது ரெப்ரசன்டேஷன். தட்ஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். இன்ஸ்டிடியூஷனலைசேஷன் ரெப்ரசன்டேஷன் அர்த்தம் பர்டிகுலர் காஸ்ட், ரிலீஜியன், ரீஜியன் இதுக்கெல்லாம் ரெப்ரசன்டேஷனும் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி பண்ணி ஒரு இன்ஸ்டிடியூஷனலைஸ்டாக இருக்குது. எஸ்பெஷலி சூப்பர் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிஜேபி. இது ஆர்கனைசர் ரீச் வந்து பக்காவாக இருக்கும், கிரவுண்ட் லெவல் வரைக்கும் இருக்கு. அதே மாதிரி பார்த்தா சோஷியல் ரூட்ஸ் நார்த்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப்பாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பீப்புள்ஸ் வந்து லாயலாக இருப்பாங்க. ஸோ காஸ்ட், ரிலீஜன் இது மாதிரி பேசிஸ்ல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரல் ரெலவன்சஸ் இருக்கும். ஆப்வியஸ் எப்பவுமே அடாப்டபிலிட்டின்னா 2014 எனது எலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைம்ல காங்கிரஸ் பார்த்தா தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து பிஜேபி என்ன பண்ணாங்க அப்படின்னா நிறைய டெக்னாலஜி, டிஜிட்டல். அப்போ வந்து என்ஐடியில் வந்து ஹிமாச்சலில் படிச்சுட்டு இருக்கும்போது அங்கே ஹாஸ்டலில் வந்து பார்த்தீங்கன்னா என்டையர் ஹாஸ்டல் 95% ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிஜேபி சப்போர்ட் பண்ணுவாங்க. அது டிவியில் ஓடும். டிவியில் பார்த்தீங்கன்னா வந்து கிரிக்கெட் வேர்ல்டு கப் நடந்துருச்சு நினைக்கிறேன். அப்போ வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வரும், பிஜேபி அட்வர்டைஸ்மெண்ட். அவங்க கவர்மெண்ட்ல இல்லை 10 வருஷமா, ஆனால் அவங்க அந்த அளவுக்கு செலவு பண்ணி என்ன பண்ணாங்க, டிஜிட்டல் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாங்க, சோஷியல் மீடியா ரீச் பண்ணாங்க, வாட்ஸ்அப் குரூப்ஸ் கிரியேட் பண்ணாங்க. தட்ஸ் அடாப்டபிலிட்டி. அவங்களுக்கு அந்த அடாப்டபிலிட்டி இல்லை அப்படின்னா, அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் இல்லை அப்படின்னா அவனால சர்வைவ் ஆக முடியாது. ஓகேவா. ஸோ அது லீடர்ஷிப் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ரெப்ரசன்டேஷன் என்ன அப்படின்னா ஓபிசி ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும், அதே மாதிரி எஸ்சி ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும். இப்போ வந்து பிஜேபி கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ரெப்ரசன்டேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. மினிஸ்டர்ஸ் எல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வேற மாதிரி இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா
எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னா ஓபிசி எஸ்சி எஸ்டி எல்லாரோட ரெப்ரஸன்டேஷனும் கவர்மெண்ட் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்துல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டிடியூஷனா ஒரு ஒரு பயங்கர ஒரு ஆர்கனைசேஷனா மாத்துறது தான் என்ன சொல்றாரு யோகேந்திர யாதவ் சொல்றாரு. இது மாதிரி நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. தமிழ்நாட்டிலே அப்படிதான் டிஎம்கே ஏடிஎம்கே இது மாதிரி சொல்லலாம். ஏடிஎம்கே இப்போதைக்கு என்ன அப்படின்னா அந்த இன்டர்னல் ஸ்ட்ரிஃபிள்ஸ்னால வந்து இந்த டெஃபினிஷன்ஸ்குள்ள வராது. ஆனால் செல்வி ஜெயலலிதா இருக்கும்போது பார்த்தா அந்த டெஃபினிஷன்ஸ்குள்ள வரும். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா கண்டெம்பரரி பார்ட்டி சிஸ்டம். இப்போ எக்ஸாம்ல எழுதும்போது இப்போ பார்ட்டி சிஸ்டம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது 2024 அப்புறமா அப்படின்னு சொல்லி இந்த எலெக்ஷனுக்கு அப்புறமா 2026 இருக்கிறோம் இல்லையா. ஸோ இந்தியா ரிமைன்ஸ் என்னது காம்படிட்டிவ் மல்டி பார்ட்டி டெமோக்ரஸி. ஆப்வியஸா யாரெல்லாம் இருக்கிறா காங்கிரஸ் பிஜேபி எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இப்போ யார் இருக்கிறானது பிஜேபியில் பார்த்தீங்கன்னா கோலிஷன் கவர்மெண்ட் தான் இல்லையா. ஸோ வந்து சந்திரபாபு நாயுடு இல்லைன்னா என்னது ஜேடியு. ஸோ இவங்களோட பார்த்தீங்கன்னா என்னது சப்போர்ட்டில் தான் என்ன இருக்குன்னா கவர்மெண்ட் இருக்குது. தட் மீன்ஸ் என்ன மல்டி பார்ட்டி சிஸ்டம் இன்னமும் இருக்குது. ஓகேவா. ஒவ்வொரு ரீஜன்லையும் டிஃப்ரெண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வேறு இருக்குது. ஸோ இந்த மாதிரி சொல்லும்போது என்ன அப்படின்னா கண்டெம்பரரியாக இந்தியாவில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா பிஜேபி அப்படிங்கிறது ஒரு டாமினன்ட் நேஷனல் போல், டாமினண்டாக இருக்கிற நேஷனல் போல் ஆப்வியஸா இல்லையா. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு டாமினன்ட் ஃபோர்ஸஸ் வந்து இந்தியன் பொலிட்டிக்கல் பார்ட்டியில் கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா அது யார் அப்படின்னா 1980களுக்கு அப்புறமா என்ன அப்படின்னா இட்ஸ் பிஜேபி. அவங்களோட ஸ்ட்ராங் என்ன அப்படின்னா ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த், லீடர்ஷிப் அப்பீல். எஸ்பெஷலி ஸ்ரீ நரேந்திர மோடி இல்லைன்னா அமித்ஷாவோட கரிஸ்மேட்டிக் பார்த்தீங்கன்னா லீடர்ஷிப் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெல்ஃபேர் டெலிவரி, நிறைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸஸ். கொரோனா டைம்லாம் பார்த்தீங்கன்னா வெல்ஃபேர் ஸ்கீம்ஸஸ் நிறைய ரைஸ் 20-30 kg பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ரைசஸ் கொடுக்கறது, பிரதான் மந்திரியானது அன்ன ஜோதி யோஜனா இது மாதிரி எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரல் சக்சஸ், ரீசன்ட் சக்சஸ் 2014 பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி குட் அப்படின்னா ஓன் கவர்மெண்ட் அமைக்கிற மாதிரி. 2000 பார்த்தீங்கன்னா 19 பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் பிக்கஸ்ட் விக்ட்ரி. 2024 கொஞ்சம் கம்மியாயிருச்சு. பட் என்னது எலக்ட்ரல் சக்சஸ் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் கண்டினியூவா போயிட்டு இருக்கு. காங்கிரஸ் அப்படிங்கிறது பிரின்சிபல் ஆப்போசிஷன் போல். அது என்ன பண்ணுது அப்படின்னா சம்டைம்ஸ் நீ எதிர்பார்ப்ப அது எப்படின்னா ஆப்வியஸா இப்போ நான் பிஜேபி சப்போர்ட் பண்ணா கூட பண்றேன் அப்படிங்கிற பட்சத்துல கூட எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஆப்போசிஷன் பார்ட்டியை பார்த்து பயப்படணும். ஆனா இவங்க என்ன பண்றாங்க பயப்படுற மாதிரி நடந்துக்கிறதா சொல்றேன். அடாப்டபிலிட்டி இருக்கணும். 10 வருஷம் கவர்மெண்ட்ல இருந்துட்டே சோஷியல் மீடியாவும் இதை யூஸ் பண்றதுக்கு சோம்பேறித்தனமா இருந்தோம் அப்படின்னா that will happen to any opposition party. So no longer dominates the system டாமினேட் பண்றது இல்லை. நான் சொல்ற எல்லா பாயிண்ட்டுமே இம்பார்ட்டன்ட் தான். நான் சும்மா கிண்டலா ஏதாச்சும் நக்கலா சொல்றேன் அப்படின்னா அது மட்டும் தான் எழுதக்கூடாது. மற்றபடி என்ன அப்படின்னா அடாப்டபிலிட்டி இந்த திங்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட். சோஷியல் மீடியா யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸஸ் எழுதுறதும் அதையும் யூ கேன் மென்ஷன் எக்ஸாம்ஸ்ல. ஸோ ரீஜனல் பார்ட்டிஸ்ன்னு சொல்லும்போது டிஎம்கே டிஎம்சி எஸ்பி மாதிரி பார்ட்டிஸஸ்க்கு அவங்களோட ரோல் என்ன அப்படின்னா கோலிஷன் பார்ட்டிஸ் கிரியேட் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இப்போ கோலிஷன் பார்ட்டிஸ்ல யார் இருக்கிறா டிடிபி இருக்கு இல்லையா, ஜேடியு இருக்கு. ஸோ அது ரீஜனல் பார்ட்டிஸஸ். அவங்க நிதிஷ்குமார் ஜேடியு இல்லைன்னா சந்திரபாபு நாயுடு பார்த்தீங்கன்னா டிடிபி. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபெடரல் பார்கெனிங் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபெடரல் பார்கெனிங்னா ஆந்திராவுக்கு எக்ஸ்ட்ரா ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கணும். ஸோ சந்திரபாபு நாயுடு கேட்பாரு ரீஜனல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸில் அவங்க கவர்மெண்ட்ல இருக்கிறதுனால. ஸோ காங்கிரஸ் கவர்மெண்ட்ல டிஎம்கே இருக்கும்போது நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் தமிழ்நாட்டுக்கு எடுத்துட்டு வந்தாங்க. ஓகேவா, தட்ஸ் எக்ஸாம்பிள். அதான் ஃபெடரல் பார்கெனிங். ஃபெடரல்னா ஸ்டேட் என்ன பண்ணா பார்கெயின் பண்ணும். எனக்கு எக்ஸ்ட்ரா கொடு, நான் கோலிஷன்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் நம்ம பீகாரும் ஆந்திராவும் பண்றது. நெக்ஸ்ட் கவர்மெண்ட் ஃபார்மேஷன்ஸ்க்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுக்கு டிடிபி யாரும் ஹெல்ப் பண்றா, ஜேடியும் ஹெல்ப் பண்றாங்க. ஸோ இதுதான் கண்டெம்பரரி ரெலவன்ஸ். இல்லைன்னா கண்டெம்பரரியா எப்படி நம்மளோட பார்ட்டி சிஸ்டம் இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா திஸ் இஸ் என்ன அப்படின்னா இம்பார்ட்டன்ட். ஸோ கண்டெம்பரரியா பார்ட்டிஸ் கேட்டாங்கன்னா இது இம்பார்ட்டன்ட். நம்ம இது மட்டும் எழுதக்கூடாது. எல்லா தியரியும் வச்சு என்ன பண்ணோம் அப்படின்னா இது சென்ட்ரல் பாயிண்ட்ல வச்சு இந்த தியரி போர்ஷன்ஸ் ஸ்காலர்ஸ் எல்லாமே என்ன பண்ணணும்னா யூஸ் பண்ணணும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இப்போ இது என்ன பார்த்துருக்கோம் இது வரைக்கும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஃபாஸ்டா ரிவைஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்ன்னு சொல்லும்போது பிரிட்ஜ் பிட்வீன் பீப்புள் அண்ட் கவர்மெண்ட் பார்த்தோம். நெக்ஸ்ட் ஹெரால்ட் லாஸ்க்கு என்ன சொல்றாங்கன்னா ஒரு 4 ஃபங்க்ஷன் இருக்கு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு. என்ன அப்படின்னா கவர்மெண்ட் ஃபார்மேஷன், ஆப்போசிஷன், பப்ளிக் ஒப்பீனியன், பொலிட்டிக்கல் எஜுகேஷன். ஜார்ஜ் வாஷ் என்ன சொல்றாங்க அப்படின்னா இவன் ஃபேக்ஷனிசம் பண்ணுவான். அதாவது பீப்புளை பொலிட்டிக்கல் பார்ட்டி லாயல்ட்டி என்ன வரும்னா நேஷனுக்கு முன்னாடி வந்துடும், அது தப்பு அப்படிங்கிறாரு. நெக்ஸ்ட் காந்தி என்ன சொல்றாங்கன்னா பார்ட்டி லெஸ் டெமோக்ரஸி இருக்கணும் அப்படிங்கிறாரு. எம்என் ராய் என்ன சொல்றாங்கன்னா ரேடிக்கல் ஹியூமனிஸ்ட் இருக்கணும், பார்ட்டி பேஸ்டா இருக்கக்கூடாது, ஹியூமன் பேஸ்டா இருக்கணும், மனுஷனா இருக்கிற அப்படிங்கிறதுக்காக உனக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா இட்ஸ் டீசென்ட்ரலைஸ்டு டெமோக்ரஸி இருக்கணும் அப்படிங்கிறாங்க. கிராஸ் ரூட் டெமோக்ரஸி இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஜெயபிரகாஷ் நாராயணும் அதே மாதிரி சொல்றாரு. டோட்டல் ரெவல்யூஷன் கேட்கிறாரு.
கரப்ஷன் இது மாதிரி திங்ஸ் வந்து பீப்புள் வெளியே வரணும்னா, பவர் ஸ்ட்ரகிள்ஸ் வந்து பீப்புள் வெளியே வரணும் அப்படின்னா, பீப்புள் பெனிஃபிட்ஸ் பீப்புளே டிசிஷன் மேக் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பார்ட்டி சிஸ்டம் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் பார்ட்டிஸ் வித் சிஸ்டமேட்டிக் ரெலவென்ஸ். எந்த பார்ட்டி ரெலவென்ஸ் இருக்கோ, மேஜர் ரெலவென்ஸ் இருக்கோ அதை மட்டும் எடுத்துக்கும். நேஷனல் லெவல் சொல்லும்போது நம்ம வந்து தமிழ்நாடு லெவலில் இருக்கிற பார்த்தீங்கன்னா பிஎம்கேக்கு என்ன இருக்காதுன்னு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இல்லைன்னா அது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு விசிகேக்கு என்ன பெருசாக நேஷனல் லெவலில் என்ன இருக்காதுன்னா இம்பாக்ட் இருக்காது பெருசாக. ஓகேவா? எஸ்பெஷலி திஸ் டைம் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில். ஸோ பார்ட்டி சிஸ்டம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ரிலவன்ஸஸ்க்காக மட்டும் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் மோஸ்ட்லி. ரஜினி கோத்தார் என்ன சொல்றாங்கன்னா வெஸ்டர்ன் இன்ஸ்டிடியூஷன்ஸும் இருக்கு, இந்தியன் சோஷியல் ரியாலிட்டிஸுமே என்ன இருக்கு அப்படின்னா அது ரெண்டுமே இருக்கு. மாடர்ன் செக்டாரும் இருக்கு, சோஷியல் என்னது ட்ரெடிஷனல் சோஷியல் ஸ்ட்ரக்சர்ஸும் இருக்கு அப்படிங்கிறாங்க. கீவேர்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மெயின் பேப்பர்ல இருக்கிற கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஸோ இந்தியன் பார்ட்டி சிஸ்டம் அப்படிங்கிறது மாடர்ன் பாலிட்டிக்ஸ் ட்ரெடிஷனல் சொசைட்டி இருக்குன்னு யார் சொல்றா? ரஜினி கோத்தாரி சொல்றாரு. அதே மாதிரி லோ ஐடியாலஜிக்கல் ரிஜிடிட்டி, ஃபிளெக்சிபிள் கோஆலிஷன் அப்படிங்கிறாங்க. நோ பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஒரு பெர்மனன்ட் ஆப்போசிட் டிவைடு இருக்காது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தா ஜோயா ஹசன் வந்து கேட்ச் ஆல் த பார்ட்டிஸ்ன்னு சொன்னோம். தட்ஸ் மீன்ஸ் எல்லா பீப்புள்ஸுமே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண ட்ரை பண்றது கேட்ச் ஆல் த பார்ட்டின்னு அர்த்தம். ஸோ ப்ராட் கோஆலிஷன், எலக்ட்ரல் பிராக்மெட்டிசம் இருக்குது. ப்ரொஃபஷனலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு மீடியா, டேட்டா, கம்பெயின் மேனேஜ்மெண்ட் அதெல்லாம் பண்றாங்க. ஸோ தட்ஸ் இன்ஸ்டிடியூஷனலைசேஷன் ஆகுது. ஸோ பவர் ப்ராஸ் என்ன சொல்றாங்கன்னா மாடர்ன் செக்டார் ட்ரெடிஷனல் செக்டாரும் சேர்ந்து இருக்குங்கிறாரு ரஜினி கோத்தாரி மாதிரியே. ஸோ மாடர்ன் செக்டார் அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷன், பார்லிமெண்ட், எலெக்ஷன், பியூரோக்ரஸி அப்படிங்கிறது. ட்ரெடிஷனல் செக்டார் அப்படிங்கிறது காஸ்ட், ரிலீஜன், ரீஜன், கம்யூனிட்டி அப்படிங்கிறது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அது யோகேந்திரா இன்ஸ்டிடியூஷனலைசேஷன் ஆஃப் பார்ட்டி. இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது ஆர்கனைசேஷன், சோஷியல் ரூட்ஸ், எலக்ட்ரல் லெவன்ஸ், அடாப்டிவிட்டி இருக்குது. பிஜேபி டாமினன்ட் நேஷனல் போல் சொல்லலாம். காங்கிரஸ் வந்து இன்னமும் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஆப்போசிஷன் போல் தான். ரீஜனல் பார்ட்டிஸ் வந்து கோலிஷன் பாலிடிக்ஸ், ஃபெடரல் பார்கெனிங்க்கு இன்னமும் எனக்கு ரெலவெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ அந்த லாஸ்ட் 3 பேஜ்ல சொன்னா தெரியுமா, தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீ இவ்வளோ தூரம் முன்னாடி சொன்னதெல்லாம் எக்ஸ்பிரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோ. மற்ற எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அது இவ்வளோ கீவேர்ட்ஸ் இருந்தாலே நானே சொல்ல 10 பார்ட் இருக்குன்னு சொன்னேன் அந்த வீடியோவில். ஸோ அப்போ என்ன அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷனுக்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ போதும். எது என்னது ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் என்ன, ஹெரால்ட் ஜாஸ்க்கு என்ன சொல்றாரு, ஜார்ஜ் வாஷிங்டன் காந்தி, எம்என் ராய், ஜெயபிரகாஷ் நாராயணன். நெக்ஸ்ட் என்ன அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கீவேர்டு இருக்கணும். ஓகே, அட்லீஸ்ட் ஒன் கீவேர்டு. ஸோ பார்ட்டி சிஸ்டம் ஜெனரலாக என்ன ரஜினி கோத்தாரி இந்தியன் பார்ட்டி சிஸ்டம் அவங்க என்னென்ன பாயிண்ட்ஸ் சொல்றாங்க அப்படிங்கிறதும், பால் பிராஸோட பாயிண்ட்ஸும், அட் சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஜோயா ஹாசனோட கேட்ச் ஆல் த பார்ட்டிஸஸ் அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அது லாஸ்ட் முடிக்கும் போது முக்கியமாக யோகேந்திராவோட இன்ஸ்டிடியூஷனல் பார்ட்டிஸ் சொல்லுவாங்க. இஸ் அ வெரி ஃபேமஸ் போரானா அப்படின்னா இந்தியன் பொலிட்டிக்கல் சிஸ்டமோட நிறைய ரைட்டிங்க்கு. ஸோ கண்டெம்ட் ரெலவென்ஸ்ன்னு சொல்லும்போது இந்த ரெலவென்ஸ் என்ன பண்ணிக்கணும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட கிளாஸஸோட எசன்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ தேங்க்யூமா. ஸோ அட் த சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா சப்போஸ் உங்களுக்கு வந்து ஆன்சர் ரைட்டிங்க்கு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இல்லை ஆன்சர் ரைட்டிங்க்கு இப்போ சப்போஸ் ஆன்சர் ரைட்டிங் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னா ஐ கேன் மேக் யூ ரைட்டிங் பார்த்தீங்கன்னா வித்தின் 1 வீக். இந்த வித்தின் 1 மந்த்தில் ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஆன்சரை எழுத வைக்க முடியும், ஒரு அக்கௌண்டபிலிட்டி சிஸ்டமும் கிரியேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், ஓகே, யூ கேன் கால் ஒரு டெக்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஆர் இன் டெலிகிராம். ஓகே, தேங்க்யூ.